சீனி கொடி நறுக்கிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், என்ன பெத்த ஐயா கால் உயரம் உழையுது அம்மா. வீடியோக்கு நான் தெரியுதுண்ணா. அதுங்க தான் சீனி கொடி. இந்த சீனி கொடியை தான் இப்படி நறுக்கி ஒரு அரை அடி கணக்கு பண்ணி நறுக்கி ஊனணும். ஊனிட்டோம்னா அவ்வளோ வேறு தான். என் வேலை எப்போவுமே சுத்தமாக இருக்கும். இங்கே பாருங்க, இது நான் நறுக்குனது. ஏதாவது குலை திருதா, இது கங்காணி மேடம் நறுக்குன கட்டு. இந்த கட்டை பாருங்க, வைதா எடுக்கட்ட தூமை அப்படின்னு வைது விட்டா மேடம் நம்மளே வெட்டி குழி வெட்டி போய் வச்சிடும். அப்படிப்பட்ட மேடம். ஒரு 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 தாளாட்டு படிமா மேடம், நீ படிங்க, மக்கள் கேட்கட்டும். ஒரு 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 பாட்டாவது படிங்க. இப்போ மேடம் பாட்டு படிக்க என்ன பாட்டு படிச்சுட்டு இருந்தா தெரியுமா? பல்லாக்கு குதிரையில் பவனி வரும் மீனாட்சி, பாண்டியனின் சொக்கலிட பாசம் வச்ச ராசாத்தி. நீ ஃபுல்லாக அந்த பாட்டு தான் படிக்கான் டிவியில். அதனால் மேடம் அந்த பாட்டு தான் படிச்சுக்கிட்டு இருந்தாவே வெள்ள நேரமும். என் வேலை எப்போவுமே சுத்தமாக இருக்கும். மேடம் தான் வேலை ஏட்டி மூட்டி பார்க்க வேலை. ஏன் கூப்பிடுதுன்னு கேட்பிடலாம். இப்போ இங்கே போட்டு ஓடி போயிடலான்னு பார்க்காத, வேறு ஒன்றும் இல்லை. இங்கே போட்டு ஓடி போயிடலான்னு பார்க்காத. இந்த சீனி கொடியை கூட ஒழுங்காக இருக்க முடியாமல் அதையும் போட்டு ஓடி போயிடலான்னு பார்க்காத. எல்லாரும் வைவாமே கருவேப்பிலை நீ சும்மா வேலை பார்க்கால எதுவும் சொல்லாதம்பாங்க. நான் நறுக்கின கொடி இது. இது நான் வெட்டினது. இது கங்காணி மேடம் வெட்டி வந்தது. எது நல்லாயிருக்கு மேடம் சொல்லுவாங்க. எது நல்லாயிருக்கு நீங்கள் சொல்லுங்க. அது கொஞ்சம் நறுக்கு நல்லா இல்லை, வேறு வேறாக இருக்குது. இது கொஞ்சம் நல்லா இருக்கு. அதனால் பார்த்தீங்களா, காற்றே இல்லாமல் சவுண்டை பார்த்தீங்களா? கொடி எடுப்போம். கொடி எல்லாம் காஞ்சி போயில கிடக்கு. பல்லாக்கு குதிரையில் பவனி வரும் மீனாட்சி, சீனி கோடி நறுக்கிக்கிட்டு நடக்கும். ஆமாம், எனக்கு வேலை கை கால் வலிக்க போ. என்னை பெத்த